ரெடி வணக்கம். யூடியூப் மூலமாக பிரபலம் அடைந்தவர் இர்ஃபான். இவருடைய யூடியூப் பக்கத்தை கிட்டத்தட்ட 42 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பின்தொடர்கிறார்கள். இத்தனை லட்சம் மக்களை பின்தொடர வைப்பது, ஒவ்வொரு வீடியோவையும் லட்சக்கணக்கான மக்களை பார்க்க வைப்பது என்பது ஒரு தனித்திறமைதான், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் எந்த வகையில் இத்தனை லட்சம் மக்களை பின்தொடர வைக்கிறார் என்பதுதான் அடங்கியிருக்கிறது முக்கியமான விஷயம். அதாவது ஒரு யூடியூப் பக்கத்தை நாம் பார்த்தோம் என்றால் நன்றாக தெரியும். பல இடங்களில் இருக்கக்கூடிய ஹோட்டல்களுக்கு செல்வது, அங்கு இருக்கக்கூடிய உணவுகளை ருசி பார்த்து ஆகா ஓஹோ என்று புகழ்வது, அந்த ஹோட்டலை பற்றியும் அந்த உணவு பற்றியும் புகழ்ந்து பேசுவது, அதற்காகவே தன்னுடைய ஹோட்டல் உணவை புகழ்ந்து பேச வேண்டும் என்பதற்காக இவர் வரக்கூடிய நேரங்களில் அந்த ஹோட்டலில் பிரமாதமாக உணவுகளை தயார் செய்து அவரிடம் கொடுத்துவிட்டு அதை பற்றி புகழ வைப்பது, அதே போன்று துணிக்கடைகளுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய துணிகளை பற்றியும் அங்க இருக்கக்கூடிய அந்த கடையை பற்றியும் புகழ்ந்து பேசுவது என இது போன்ற செயல்கள் செய்து அதன் மூலமாக வீடியோவை பதிவேற்றம் செய்து லட்சக்கணக்கான மக்கள் அந்த யூடியூப் பக்கத்தை பின்தொடர்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் வீட்டிற்கு வந்தால் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு அதன் மூலமாக அவர்களை வைத்து சமைப்பது, அந்த வீடியோவை அப்லோட் செய்து லட்சக்கணக்கான மக்களை பார்க்க வைப்பது உள்ளிட்ட இது போன்ற வீடியோக்களை பதிவேற்றம் செய்து லட்சக்கணக்கான மக்களை பின்தொடர வைப்பதன் மூலமாக பிரபலம் அடைந்தவர் தான் யூடியூபர் இர்ஃபான். இவர் சமீபத்தில் ஒரு சர்ச்சையில் தற்போது சிக்கியிருக்கின்றார். அதாவது இவருக்கு கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றது. தற்போது அவருடைய மனைவி கர்ப்பமாக இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை என்பது ஆணா பெண்ணா என்பதை வெளிநாட்டுக்கு சென்று பரிசோதனை செய்து அதன் மூலமாக தெரிந்து கொண்டு அதையும் வீடியோவாக வெளியிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அதனுடைய தொடர்ச்சி வீடியோவாக அந்த குழந்தை ஆணா பெண்ணா என்பதை தெரிந்து கொள்ளும் வகையிலும், அதை தெரிந்து கொண்டு அதை பொது வெளியில் யூடியூபில் அறிவிக்கக்கூடிய வகையிலும் தன்னுடைய இல்லத்தில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அதன் மூலமாக பல நபர்களை அழைத்து வந்து ஒரு கொண்டாட்டங்கள் போல ஏற்பாடு செய்து ஆனா பெண்ணா என்ற விவரத்தை அறிவித்து அதை வெற்றி கொண்டாட்டமாக நடத்தி அந்த வீடியோவை யூடியூபில் பதிவேற்றம் செய்திருக்கிறார். இந்த வீடியோவை கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அதை பார்த்திருக்கிறார்கள். பல மக்கள் அதற்கு எதிர்ப்பும் தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்று வயிற்றில் வளரக்கூடிய கரு என்பது ஆணா பெண்ணா என்பது கண்டறிவது என்பது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. இந்தியாவில் சட்டப்படி தவறு என்று அறிவிக்கப்பட்ட ஒரு நிகழ்வை வெளிநாட்டுக்கு சென்று, அதாவது அவருடைய அந்த வீடியோவில் பார்த்தால் நன்றாக தெரியும். அவர் இந்த வீடியோவில் சொல்லுவார், இந்தியாவில் தடை என்ற காரணத்தால் துபாயில் இது போன்ற நிகழ்வு என்பது சர்வ சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்றுதான், சட்டத்துக்கு உட்பட்டதுதான். அதனால் இது துபாயில் வந்து நாங்கள் இந்த பரிசோதனையை மேற்கொள்கின்றோம் என்று அந்த வீடியோவில் தெரிவிப்பார். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் துபாயில் அது சட்ட ரீதியாக சரி என்றாலும் கூட இந்தியாவில் தடை என்று சட்டப்படி தவறு என்று அறிவிக்கப்பட்ட ஒரு நிகழ்வை துபாயில் அவர் தெரிந்து கொண்டாலும் கூட அதை அவர் ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது துபாய்க்கு அவர் சென்றிருக்க கூடாது, அவர் அல்லது துபாயை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். ஆனால் அதெல்லாம் மீறி இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய யூடியூபர் இர்ஃபான் துபாய்க்கு சென்று குழந்தை ஆணா பெண்ணா என்பதை தெரிந்து கொண்டது மட்டுமல்லாமல் அதை தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் பதிவேற்றம் செய்வது என்பது சட்ட விதிகளை மீறி இருப்பதாக சர்ச்சையாக மாறி இருக்கின்றது. இந்நிலையில் தொடர்பாக சுகாதாரத்துறை அவருக்கு விசாரணை செய்வதற்காக 3 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறார்கள். 3 பேர் கொண்ட குழுவை அமைத்து அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக சுகாதாரத்துறை தரப்பில் யூடியூப் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது சர்ச்சைக்குரிய வகையில் பதிவேற்றம் செய்யப்பட்ட இந்தியாவினுடைய சட்ட விதிகளை மீறிய வகையில் செயல்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த வீடியோவை யூடியூப் பக்கத்திலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டு யூடியூப் நிறுவனத்திற்கு சுகாதாரத்துறை தரப்பில் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே இர்ஃபான் அந்த யூடியூபை பிரைவேட்டில் போட்டுவிட்டார். இருந்தாலும் கூட 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை கொண்ட வீடியோவாக இருக்கின்றது. அதில் பல லட்சம் மக்கள் அதை டவுன்லோட் செய்து பதிவிறக்கம் செய்து வைத்திருப்பார்கள். அதற்கு பிறகு பிரைவேட்டில் போட்டால் என்ன, போடாவிட்டால் என்ன என்ற கேள்விதான் எழுகின்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்ட விதிகளை மீறி இது போன்ற செயலில் அவர் ஈடுபட்டிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அப்பட்டமான செயலாக பார்க்கப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை பொறுத்தவரையில் கருவில் வளரக்கூடிய சிசு என்பது ஆணா பெண்ணா என்பதை கண்டறியக்கூடிய மருத்துவமனை மற்றும் அதை சார்ந்த மருத்துவர்களுக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கக்கூடிய வகையில் சட்டம் உள்ளது. அதே போன்று அதை தெரிந்து கொண்டு பொதுவெளியில் தற்போது இர்ஃபான் செய்தது போல பொதுவெளியில் அது கரு என்பது ஆணா பெண்ணா என்பதை தெரிவித்தால் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கக்கூடிய சட்டம் என்பது தற்போது நடைமுறையில் உள்ளது. அந்த வகையில் அந்த சட்டம் அவர் மீது பாயமா, காவல்துறை நடவடிக்கை
நடவடிக்கை எடுக்குமா? இர்பானுக்கு 3 ஆண்டுகள், அதாவது வயிற்றில் வளரக்கூடிய சிசுவினுடைய பாலினம் தெரிவித்தால் வழங்கப்படக்கூடிய அந்த தண்டனை என்பது இர்பானுக்கு கொடுக்கப்படுமா உள்ளிட்ட பல கேள்விகள் எழுப்பக்கூடிய வகையில் அதற்கான விசாரணை என்பது மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு இர்பானுக்கு கடிதம் அனுப்புவதற்கான நடவடிக்கை, விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு விசாரணையானது சைபர் கிரைமோடு இணைந்து இந்த யூடியூப் சம்பந்தப்பட்ட விவகாரம் என்பதால் சைபர் கிரைமோடு இணைந்து விசாரிக்க 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிப்பதற்காக கடிதம் அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அந்த அந்த வீடியோவை முற்றிலுமாக யூடியூபில் இருந்து நீக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள யூடியூப் நிறுவனத்திற்கு சுகாதாரத்துறை தரப்பில் கடிதமானது அனுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகாவது என்னதான் பிரபலமாக இருந்தாலும் கூட, பணம் இருந்தாலும் கூட, இது போன்ற செயல்கள், சட்டத்திட்டங்களை மீறக்கூடிய வகையிலான செயல்களை மேற்கொள்வது என்பது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற கருத்தும் பலராலும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்தியாவில் சட்டப்படி தவறு என்று இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை வெளிநாட்டில் சென்று அங்கு சர்வசாதாரணமாக இருந்தாலும் கூட அதை தெரிந்து கொண்டால் அதை ரகசியமாக வைத்திருக்கலாம் அல்லது தெரிந்து கொள்ள முற்படாமல் இருந்திருக்கலாம். அதை தெரிந்து கொண்டது மட்டுமல்லாமல் தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் பதிவிட்டும் செய்து அதற்கு கூட அதிக வியூவர்ஸ் வர வேண்டும் என்ற எண்ணம் என்பது தவிர்த்திருக்கக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கலாம். இதை முற்றிலுமாக தவிர்த்திருக்கலாம் என்றுதான் பலராலும் வைக்கப்படக்கூடிய கருத்தாக இருக்கிறது. நிலையில் அடுத்த கட்டமாக இந்த விவகாரத்தில் என்ன நடவடிக்கை காவல்துறை தரப்பு எடுக்கப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.